ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே அவளுடன் டெய்லியுமே தேடிட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான். ஸோ அனைவருமே டெய்லியுமே அப்டேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சொன்னால் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளருக்கான வேகன்சி ஏற்கனவே 2024 நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே ஸோ 2299 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேலைக்கு தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ இந்த நிலையில் தான் இப்போ 2025 இப்போ மார்ச்சுக்குள்ளேயே நாங்கள் வந்து இதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக ஸோ வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக இது மாதிரி அரசு சார்ந்த ஸோ வேலைவாய்ப்புகளாம் நம்ம சேனல் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வித் தகுதி வந்து இருக்கணும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸோ மிக மிக முக்கியமான நிபந்தனைகள்லாம் வந்து என்னென்ன நிபந்தனைகள் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த நோட்டீஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை செய்வது, இதில் வந்து ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் இதில் வந்து ஸோ தேவைப்படுது. இந்த கிராம உதவியாளர் வேலை வந்து என்னென்ன வேலைகள் வந்து அவருடைய வேலைகள் வந்து இருக்கும், பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக என்ன வேலைகள் வந்து அவருக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து ஸோ கிடைக்க போகுது, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாமு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு வர நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்றது தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக ஸோ வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அங்கே நீங்கள் சொந்த ஊர்லேயே வந்து இருந்திருக்கணும். ஸோ அதே அந்த தாலுக்காவில் ஸோ அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறாக இந்த தாலுக்காவில் நீங்கள் வந்து வசிப்பராக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல பேசக்கூடிய மொழிகள் வந்து புலன் வாய்ந்தராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கிய நிபந்தனைகளாக ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்ட ஸோ அதே மாதிரி டூ வீலர்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த முக்கிய நிபந்தனைகளாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு மட்டும் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாகவே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிராம உதவியாளருடைய வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பஞ்சாயத்து மூலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் பார்த்தீங்கன்னா வரி செலுத்துதல், அதே மாதிரி கிராம நிதிகளை மேற்பார்வையிடுதல், நில வருவாய்களை பதிவு உருவாக்குதல், அதே மாதிரி கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணத்தின் பதிவேடுகளை புதுப்பித்தல் ஆகிய ஸோ அவர்களின் கடமைகளை வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய வேலைகள்லாம் ஸோ இதை தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வேலையை இது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் மூலமாக ஒரு நிரப்பக்கூடிய ஒரு ஸோ வேலைப்பாக தான் வந்து இருக்க போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு ஓவராலாகவே 2899 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே ஸோ போதும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ ஸோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ தாராளமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஸோ அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கோங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேகன்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய வரையில் இந்த மார்ச் இறுதிக்குள்ளே
நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரப்போகுது. சில ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சில வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் வந்து கொடுப்போம். சில லேட்டஸ்ட் ஒரு ஜாப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 2899 வேகன்சியை பொறுத்தளவுக்கு 2023 படி தான் நம்மளுக்கு இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே எதன் அடிப்படையில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம், என்னென்ன விவரங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது நிலையை பொறுத்தளவுக்கு 11,100லேருந்து அதே மாதிரி 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு தேர்வு இருக்கும், நேர்காணல் வந்து இருக்கும். இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதுலேருந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இதில் செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சில ஒரு 5 கேட்டகரி வைஸாக நம்மளுக்கு வந்து இந்த மார்க் வந்து வழங்குறாங்க. அது கீழே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி வைஸாக இந்த நம்மளுக்கு வந்து மார்க்கை கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்மளுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கான வயது வரம்பு அப்படின்னா அந்த ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 to 37 ஆண்டுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிற சாதியினருக்கு 21 ஆண்டுகள் 37 ஆண்டுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகாதவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கு ஊதியத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்ததாக இந்த தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 10th உயர்கல்வி தகுதி அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் படித்திருந்தாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் எதன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு இதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு எதன் அடிப்படையில் மார்க் வழங்குறாங்க அப்படின்னா, கல்வி தகுதி அதுக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு 40 மார்க்கு, உங்களுடைய பிறந்த இடத்துக்கு 25 மார்க்கு, ஓரளவு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, ஓரளவு 100 மார்க்கின் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த வேலை இதன் அடிப்படையில் தான் வந்து வழங்குறாங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். இந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ தமிழ்நாடு அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.